ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பூரி மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூரி மசால் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அறுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி அதையும் நீள நீளமாக அறுத்து வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் நீள நீளமாக அரைஞ்சி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் கடலை மாவு. இதை வச்சு நம்ம எப்படி பூரி மசால் செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, அது நல்லா வதக்கிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, மஞ்சள் போட்டுக்குங்க, அதையும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி போட்டுக்குங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கடலை மாவை தண்ணி ஊற்றி கலக்கிக்குங்க, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்குங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்குங்க. இப்போ பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஜீரகம் போட்டதுக்கு அதுக்கும் எவ்வளோ செமையாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.